விரதம் இருக்கிறதா இருந்தால் முறைப்படி முடியும்னா இருக்கலாம். வாரியார் சுவாமிகள் சொல்வார், அவர் சஷ்டி விரதத்துக்காக திருச்செந்தூருக்கு 6 பேரை கூட்டிகிட்டு போனாராம். ரொம்ப நல்ல அன்பர்கள், நல்ல மனிதர்கள். அதில் ஒருத்தர் என்ன பண்ணாராம், அவர் போய் தங்குற இடத்துக்கு போன உடனே ஒரு 12 மணிக்கு ஒரு சிப்பு வாழைப்பழத்தை கொண்டு வந்து வச்சுட்டு, சாமி வாழைப்பழம் மட்டும்தான் சாப்பிடுவார், நாளாக அதையும் நிறுத்திக்குவார். அவர் கேட்டார், ஐயா என்னால் பசி தாங்க முடியல, நான் 2 தோசை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன்னாராம். சாமி சொன்னாராம், சரி 2 தோசை தின்னுக்காணும். இவர் 2 தோசை சாப்பிட்டார். எப்போ தெரியுமா? ஒரு நாளைக்கு 4 தடவை சாப்பிட்டது. 2 தோசை சாப்பிட்ட நேரம் 4 தடவை. இதுக்கு பேர் விரதமா? அதோட கம்முன்னு இருக்கலாம். விரதம் என்றால் ஊனினை சுருக்கி உள்ளொளி பெருக்கி. உங்களால் முழுப்பட்டு இருக்க முடியும்னா இருங்க. இருக்க முடியலைன்னா சாமியை திட்டிக்கிட்டு சாத்தா நினச்சிக்கிட்டு விரதம் இருக்க வேண்டாம். ஒரு நேரம் பலகாரம் பண்ண முடியும். ஆனால் கூடுமான வரைக்கும் சஷ்டி விரதத்தில் உப்பு சாப்பிடக்கூடாது. விரதம் இருக்கிறவர்கள் உப்பு சாப்பிடக்கூடாது சஷ்டி விரதத்தில், அது ரொம்ப முக்கியம். அந்த சூரசம்ஹாரம் முடிகிற வரைக்கும் தனிப்பால் குடிக்கக்கூடாது. சூரசம்ஹாரம் முடிஞ்ச பிறகுதான் முருகன் என் வயிற்றுல பால் வார்த்தான்னு, சம்ஹாரம் முடிந்த பிறகுதான் பாலை குடிக்கணும். திருச்செந்தூர்லேயே பார்ப்பேன், அங்கேயே பல பேருக்கு பால் கொடுப்பார்கள். சில பேர்கள் நல்ல காத்தால 1 டம்ளர், மத்தியானம் 1 டம்ளர், சாயந்தரம் 1 டம்ளர் கள்ளி சொட்டாட்ட பால் 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டா அது விரதம் இல்லை. ஒரு நாளைக்கு ஒருபோது உண்ணுகின்றவன் தான் யோகி. 2 போது உண்டால் அவன் போகி, 3 போது உண்டால் அவன் ரோகி.